கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு கல்யாணம் உடனே நடக்குது. அம்மா வந்து கழுத்து கட்டுன்னு ஒரு சாங்கியம் பண்ணுவாங்க. அம்மா உட்காந்துங்கிறது நல்ல விவேகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு குறையும் இல்லை. அம்மா எல்லாருக்கும் பாலிக்கத்துல என் பொண்ணு வந்து உட்காந்து அழுதுட்டு இருந்தா, அம்மா வந்து கூப்பிட்டு அனுப்பிச்சு எங்களை வந்து இது மாதிரி கோமதின்றவங்க அழுதுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பிரச்சனை கூப்பிடுங்கன்னாங்க. நாங்கள் பேர் எழுதல, ஒன்றுமே இல்லை. வருஷம் மலையனூருக்கு போவோம். இப்போ மாதம் இந்த கோயிலுக்கு வரும். மலையனூர் போகிறத விட இங்கே நிறைவாக இருக்குது. தம்பி கூட 5 வருஷமாக கல்யாணம் பண்ண முடியாமல் இருந்தது. இங்கே வந்து தான் பூஜை எல்லாம் முடிச்சு 6 மாதம் கல்யாணம் முடிஞ்சிச்சு. எந்த கோரிக்கை வச்சு அவங்க வந்து மடி கட்டினாங்களோ அவங்க வந்து அந்த மடி பிச்சை அம்மா கிட்ட மடி பிச்சை வாங்கிட்டாங்களாவே. யார் யாரெல்லாம் அந்த பிரச்சனையில் இருக்காங்களோ எல்லாரையுமே கூப்பிட்றேன், வராங்க. எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிருக்கு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைச்சிருக்கு. அம்மா சொல்கிற அருள் வாக்கு நல்லபடியாக பலிக்குது. உண்மையாக சொல்கிறேன், மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியாது, ஆனால் எனக்கு எங்கள் அம்மா இருக்கிறா. அந்த அம்மா இந்த ஆலயத்தில் இந்த நாகாத்தம்மன் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு இது. இங்கே உள்ள அம்மாவோட காலுக்கு கீழே ஒரு படையல். அந்த படையல் நம்ம அறியாமே அம்மா எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பில்லி சூனியம் அது இதுன்ற ஏவல் எதுவுமே கிடையாது. அம்மாவோட கனி மட்டும்தான். கனி தான் பேசும் இங்கே. அப்போதான் எத்தனை குழந்தைங்க இந்த இடத்துல பிறந்திருக்கு, எத்தனை பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, எத்தனை பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சிருந்தா அன்னைக்கு நிறைய நிரூபிக்கிற கட்டங்க. ஏன்னா அம்மா ஆடின்னு வந்து சந்தோஷத்துல ஆடின்னு வந்து அங்காள பரமேஸ்வரின் ஆலயம். இதில் வந்து வரவங்களுக்கு கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு கல்யாணம் உடனே நடக்குது. அம்மா வந்து கழுத்து கட்டுன்னு ஒரு சாங்கியம் பண்ணுவாங்க. அது மூலிமா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரே மாதத்தில் 90 நாளில் கூட கல்யாணம் நடக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிது. ஒரு உடம்பு முடியலன்னு வரும்போது, அதுவும் வேண்டுதல் வைக்கும்போது, இந்த அமாவாசை நாளில் வந்து அம்மா ஒரு படையல் போடுவாங்க 12 மணிக்கு. அந்த படையலில் எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு குணமாகிட்டு நல்லபடியாக குணமாகி நல்லா இருக்காங்க. என்னுடைய பேரன் பார்த்திங்கன்னா ஒரு வெறும் டியூப்பில் தான் அவனுக்கு ஆகாரம் போயிட்டு இருந்தது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவனை ஹாஸ்பிட்டலில் வந்து அம்மா பார்த்து அவங்க கையால் தூக்கி அவங்க அது பண்ணி காப்பாற்றி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடந்துருக்குது இந்த கோயிலில். அதனால் நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. மாதம் அபிஷேகம் எல்லாமே பூஜை எல்லாமே நல்லபடியாக நடக்குது இங்கே. விசேஷம்னா மாதம் அமாவாசை பூஜை இருக்குது, ஊஞ்சல் உற்சவம் இருக்குது. இரவு 8 மணிக்கு தொடங்கிடுவாங்க ஊஞ்சல் உற்சவம். அம்மாவை ஊஞ்சல். அதே மாதிரி ஆடி மாதம் பூஜை, வருஷம் ஆடி மாதம் பூஜை. அந்த ஆடி வெள்ளி, ஆடியில் வர வெள்ளியும் 5 வாரம் வெள்ளி 4 வாரம் செவ்வாயும் சிறப்பாக பூஜை நடத்துவோம். அபிஷேகமும் சிறப்பாக நடக்கும். ஆமாம், அம்மா சக்தி அம்மா அவர்கள் வந்து இங்கே அருள்வாக்கு நடத்துகிறாங்க. செவ்வாய் வெள்ளி அருள்வாக்கு நடக்கும். இங்கே 6 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் அருள்வாக்கு இருக்குது. அதில் அம்மா கல்யாணத்துக்காக சிறப்பாக ஒரு கழுத்துக்கட்டுன்னு ஒரு சாங்கியம் ஒன்று பண்ணுவாங்க. அதில் பண்ணும்போது 3 மாதத்துலேயே கல்யாணம் முடிஞ்சிடுது, 1 மாதத்துலேயும் முடியுது. குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த பாலாடை வந்து கொடுப்பாங்க அம்மா. அதை கொடுக்கும்போது அந்த பாலாடையை வச்சு அவங்க வீட்டில் பூஜை பண்ணுவாங்க இல்லைங்களா? பண்ணும்போது உடனே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிது. குழந்தை இல்லாதவங்களுக்கு ஆமாம், பரிகாரம் வந்து எப்போ வந்து யார் மக்கள் வந்து வேண்டிக்கிட்டு கேட்குறாங்களோ, அருள்வாக்கில் அம்மா உட்காரும்போது அம்மா வந்து சிறப்பாக ஒரு பூஜை பண்ணி பாலாடை தருவாங்க. அதுக்குன்னு அந்த லேடிஸுக்கு, குழந்தை இல்லாத லேடிஸுக்கு ஒரு சாங்கியம் ஒன்று பண்ணுவாங்க அம்மா. செவ்வாய் வெள்ளியில் அருள்வாக்கு நடக்கும். அந்த அருள்வாக்கில் கலந்துக்கும் போது அப்போ செய்வாங்க அம்மா அந்த சாங்கியம். அப்போ உடனே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு வந்து நம்ம ஆடிப்பூரம் பண்ணும்போது அம்மாவுக்கு ஜடைலாம் வச்சு அம்மாவுக்கு வளைகாப்பு பண்ணும்போது அந்த ஜடையை வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு அதை வந்து செலுத்தும் போது அந்த அப்போ அவங்களுக்கு உடனே குழந்தை அவங்களுக்கு கிடைக்கிது அவங்களுக்கு. சரிங்களா?
பரிகாரம்னு இல்லை, அம்மா வந்து பழம் தருவாங்க, எலுமிச்சங்கனி தருவாங்க. அதுதான் இங்கே அந்த கனியிலேயே நல்லபடியாக எல்லாமே முடியுது. என் பேர் சுமதி. நான் வந்து ஈசானிமூர்த்தி கோயில் திருவெட்டியூர் தான். ஈசானிமூர்த்தி கோயில் ஸ்ட்ரீட்லேருந்து வரோம். நான் இந்த கோயிலுக்கு முதல் வந்தது காரணமே என் பேரனுக்கு உடம்பு சில காலில் அடிபட்டுடுச்சு. அதுக்காக தான் நான் வந்தேன். நாங்கள் வரும்போது அம்மாவை நாங்கள் அருள்வாக்கில் பார்க்கக்கூட இல்லை. என் பொண்ணு வந்து உட்காந்து அழுதுட்டு இருந்தா. அம்மா வந்து கூப்பிட்டு அனுப்பிச்சு எங்களை வந்து இது மாதிரி கோமதின்றவங்க அழுதுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பிரச்சனை கூப்பிடுங்கன்னாங்க. நாங்கள் பேர் எழுதலை, ஒன்றுமே இல்லை. அந்த அம்மா கூப்பிட்டதை வச்சு தான் நாங்கள் வந்தோம். வந்த பிறகு அந்த அம்மா எங்களுக்கு நல்லபடியாக ஒரு இது சொன்னாங்க. அது பிரகாரம் நடந்துச்சு. என் பேரனை டாக்டருங்கெல்லாம் நடக்க முடியாதுன்ட்டாங்க. ஆனால் அந்த அம்மா சொன்னோடனே என் பேரை வந்து ஒரு வாரத்துலேயே நடந்துட்டான். அதுக்காக தான் அன்னிலேருந்து நான் கோயிலுக்கு வர ஆரம்பித்தேன். 7 வருஷம் ஆகுது நான் இந்த கோயிலுக்கு வந்து. 7 வருஷமாக நான் இந்த கோயிலுக்கு வரேன். எல்லாருமே வராங்க, நல்லதெல்லாம் நடக்குது இந்த கோயிலில். அம்மா சொல்கிற அருள் வாக்கு நல்லபடியாக பலிக்குது. என்னோட ஃப்ரெண்டு தான் இங்கே ஒரு கோயில் இருக்குது, பீச் ரோட்டில் அங்காளம்மா கோயில் இருக்குது, வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் இங்கே வந்தேன். எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை ரொம்ப தடையாகவே இருந்தது வரத்துக்கு. இந்த அம்மா வந்து பார்த்தேன். அமாவாசை நாள்லேயே உனக்கு கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காருக்கு நல்லபடியாக நிரந்தர வேலை கிடச்சிது. அது இந்த அம்மாவோட அருளால் தான் கிடச்சிது. அப்பத்துலேருந்து நான் இந்த கோயிலுக்கு வரேன். என்னால் எல்லாருமே வந்து யார் யாரெல்லாம் இந்த பிரச்சனையில் இருக்காங்களோ எல்லாரையுமே கூப்பிட்றேன், வராங்க. எல்லாருக்குமே எல்லாமே கிடச்சிருக்கு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடச்சிருக்கு. அதே மாதிரி திருமண தடையாக இருக்கிறவங்களுக்கு அதுவும் நடந்திருக்கு. வராங்க, எல்லாருமே பலன் அடைகிறாங்க. எல்லாரும் வரணும், கண்டிப்பாக அம்மாவோட அருள் கிடைக்கணும் எல்லாருக்கும். திருவொற்றியூர்லேருந்து வரோம். வருஷம் மலையனூருக்கு போவோம். இப்போ மாதம் இந்த கோயிலுக்கு வரோம். மலையனூர் போகிறத விட இங்கே நிறைவாக இருக்குது. அம்மனை பார்க்கறது சிறப்பாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. வேண்டுதல் இது வரைக்கும் வைக்கல. ஆனால் என்ன சொல்கிறது, வரும்போது ஒவ்வொரு வாட்டியும் ஒரு திருஷ்டி எல்லாம் கழிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதுவே நிறைவாக இருக்குது. ஓம் சக்தி அங்காள பரமேஸ்வரர் கோயிலுக்கு நான் 9 வருஷமா வரேன். ஏன்னா எனக்கு அழகு போடணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இங்கே தான் வந்து நீ அழகு போடணும் அப்படின்னாங்க. இந்த கோயிலில் வந்து நான் அழகு போட்டு எனக்கு நான் நினச்சதெல்லாம் நடந்திருக்கு. எனக்கு ரொம்ப உடம்பு சரியாமலாம் இருந்திருக்கு. ஆனால் எங்கள் அம்மா உண்மையிலே எங்கள் அம்மா என்னை காப்பாத்துறா. நான் யாரையுமே நம்பலை, ஆனால் நான் அங்காளம்மா உண்மையாக நம்புகிறேன் நான். ஏன்னா உண்மையாக தொண்டு செய்கிறேன் அந்த அம்மாவுக்கு. ஆனால் நினச்சதெல்லாம் எனக்கு முடிச்சு கொடுத்துக்கிறாங்க. உண்மையாக சொல்கிறேன், மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியாது. ஆனால் எனக்கு எங்கள் அம்மா இருக்கிறா அங்காளம்மா. என் பேர் திருப்புர சுந்தரி. நான் திருவொற்றியூரில் இருக்கிறேன். எனக்கு சாமி பக்தினா அதிகமாக இருக்குது. இங்கே இப்போ வந்த உடனே மனசு நிறைவாக இருக்குது. இன்னும் சுற்றி போட்ட உடனே மனசு ரிலாக்ஸாக இருக்குது. இந்த அம்மன் கோயிலில் சொல்கிறாங்க நல்லா இருக்கும். வந்து வெளியே கூட நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு வண்டி ஏற்றின்னு வந்தால் கூட நாங்கள் பண்ணிட்டு போவோம். உண்மையிலே சக்தி அதிகமாக தான் இருக்குது. எல்லாரும் வந்து இந்த கோயிலை அதிகம் பண்ணால் நல்லது நடக்கும். நம்மளுக்கு அம்மன் சக்தி அதிகம். இது வரைக்கும் வேண்டல. இப்போ இன்னைக்கு வரணுன்றது. இனிமேல் வேண்டுதல் இருக்குது. வேண்டுதல் வைப்போம். வேண்டுதல் வச்சா நடக்கும். இல்லை வந்திருக்கோம், ஃபர்ஸ்ட் டைம்ல இல்லை வந்திருக்கோம். ஆறுதலாக இருக்குது, மனசு ஆறுதலாக இருக்குது. கோயில் வந்து மனசு நிறைவாக இருக்குது. அதுவும் அமாவாசையில் வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு திருப்தியாக, நமக்கு ஒரு இது கண் திருஷ்டி எதாக இருந்தால் கூட அம்மா கோயிலுக்கு வந்து ஒரு எலுமிச்சை பழம் சுற்றி போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நிறைவு கிடைக்குது. நம்ம மனசு சாந்தி கிடைக்கும். இங்கே வந்தாலும் மன அமைதி கிடைக்குது. என்னோட தங்கச்சி வந்து 9 வருஷமா குழந்தை எல்லாமே இருந்தது. கேரளாவில் இருக்கா. அவள் இங்கே வந்துட்டா ஜடெல்லாம் வச்சு இந்த அம்மா சக்தி அம்மா சொல்கிற மாதிரி எல்லாம் இங்கே பூஜைலாம் செஞ்சதுக்கப்புறம் 3 மாதம் ஆயிடுச்சு குழந்தை பிறந்திருக்கு. அதே மாதிரி என் தம்பி கூட 5 வருஷமா கல்யாணம் பண்ண முடியாமல் இருந்தது. இங்கே வந்ததா பூஜை எல்லாம் முடிச்சு 6 மாதம் கல்யாணம் முடிஞ்சிச்சு. வருவாங்க, வருஷம் வருவாங்க. மசான குள டைம்ல வருஷம் வந்து போறாங்க. 9 வருஷமா. 3 மாசம். ஆமா. இல்ல, அம்மா செய்ய சொன்னதை உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. என்ன பண்ணாங்க? இங்க வந்து நாகத்தம்மன் கோவில்ல வந்து 7 வாரமா 9 வாரம் வந்து பூஜை எல்லாம் பண்ண சொன்னாங்க. அப்புறம் இங்க வளகாப்பு எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அப்ப அந்த சாமி ஜடை எல்லாம் வாங்கி வச்சு பூஜை எல்லாம் பண்ண, நிலங்கெல்லாம் வச்சு. ஆமா, அவங்களுக்கு வச்சாங்க. இப்போ இங்கே வந்து இந்த ஆலயத்தில் இந்த நாகாத்தம்மன் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு இது. இதில் வந்து 9 வாரம் வந்து செய்ய சொல்லுவாங்க. அம்மா சக்தி அம்மா வந்து அருள்வாக்கில் சொல்லுவாங்க. 9 வாரம் பால் பன்னீர் இளநீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு ஆரத்தி காமிக்கும் போது ஒரு நைவேத்தியம் ஒன்று பண்ணி ஆரத்தி காட்டும்போது அவங்களுக்கு வந்து 9 வாரம் தொடர்ந்து செய்வாங்க. கல்யாணம் ஆகாதவங்களும் சரி, குழந்தை இல்லாதவங்களுக்கும் கண்டிப்பாக அந்த வாரம் கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களுக்கு. அப்போ அருள்வாக்கில் அம்மா வந்து பாலாடை வந்து கொடுப்பாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு. அதே மாதிரி குழந்தை இல்லாத லேடிஸ் உட்கார வச்சு அதுக்கு ஒரு இது பண்ணுவாங்க, பரிகாரம் மாதிரி செய்வாங்க. செய்யும்போது அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை, இங்கே நாங்கள் கோயிலேருந்தே நாங்கள் தருவோம். இந்த மசான கொள்ளை நடக்கும் இல்லைங்களா, அந்த கொள்ளை விடும்போது அதில் வந்து வச்சு பூஜை பண்ண பாலாடை. அது
அந்த பாலாடை எடுத்து அம்மா தருவாங்க. அப்படி இவங்க கொடுத்து குழந்தை பிறந்திருக்குன்னு நீங்க வந்து சொல்லியிருக்காங்களா? கண்டிப்பாக வருவாங்க. அவங்க கன்சீவ் ஆன உடனே வந்து அம்மாட்ட சொல்லிடுவாங்க, எங்களுக்கு கன்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து வேண்டிப்பாங்க, அம்மாவுக்கு நாங்கள் வளைகாப்பு பண்ணுறோம், நாங்கள் மாதம் ஆயிட்டோம், நாங்கள் வந்து அதே மாதிரி எங்களுக்கு வளைகாப்பு பண்ணுற மாதிரி அம்மாவுக்கு பண்ணுறோன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அம்மனுக்கு வந்து வளைகாப்பு செய்வாங்க. வரிசை வச்சு பலகாரம்லாம் செஞ்சு 5 வகை சாப்பாடு செஞ்சு வச்சு அம்மாவுக்கு, அங்காள அம்மனுக்கு எல்லாம் செஞ்சு வச்சு அவங்க வளைகாப்பு நடத்துவாங்க. ஆண்டுகள் குழந்தை இல்லாதவங்க இங்க வந்து குழந்தை பெற்றிருக்காங்க. ஒரு 9 வருஷம். ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க, அவங்க வந்து கேரளாலேருந்து வந்தாங்க. அவங்க வரும்போது ஒருத்தவங்க சொல்லி வந்து கேரளாலேருந்து வந்து அவங்க கேட்டாங்க, அம்மா எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னும் போது இங்கே வச்சு நாங்கள் தான், நான் அம்மா எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு கையில் வளையல் போட்டு ஜடெல்லாம் மாட்டி கோயில் கருவறையை 3 தடவை சுத்த வச்சு எல்லாம் பண்ணோம். நாங்கள் பண்ணும்போது 3 மாதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு குழந்தை வரம் கிடச்சிது. ஆண் குழந்தை சூப்பராக இருந்துச்சு. நல்லா வந்து கோயிலுக்கும் அவங்க வந்து காணிக்க அவங்க இஷ்டப்பட்டது அவங்க செய்வாங்க. அதே மாதிரி அவங்களுடைய தம்பிக்கும் கல்யாணம் ஆகாமல் இருந்தது. அவருக்கும் உடனே கல்யாணம், 5 வருஷமா கல்யாணம் இது கேட்டு அவருக்கு முடியாமல் இருந்து உடனே ஒரே மாசத்துல கல்யாணம் முடிஞ்சுது. அருள்வாக்கில் கழுத்துக்கட்டுன்னு ஒன்று எடுப்பாங்க அம்மா. அது சொல்லும்போது அவங்களுக்கு காசு வரும். அருள்வாக்குக்கு ஒரு காணிக்கை வைப்பாங்கப்பா, ஒரு 5 எலுமிச்சம்பழமும் அம்மா வந்து விருப்பப்பட்டு காணிக்கை அவங்க வைக்கிறது தான். இங்க பில்லி சூனியம் அது இதுன்ற ஏவல் எதுவுமே கிடையாது. அம்மாவோட கனி மட்டும்தான், கனி தான் பேசும் இங்க. அதாவது ஆடி மாதம் அப்படின்னாவே வந்து அம்மாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆடி மாதத்தில் அம்மா ஆடின்னு வருவா, சந்தோஷத்தில் ஆடின்னு வருவா. அவ்வளவு விசேஷமானது ஆடி மாதமே வந்து அவ்வளோ விசேஷமானது. அந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மாவுக்கு வந்து சிறப்பு அபிஷேகங்கள் எல்லாமே வந்து அருமையாக பண்ணி அது மாதிரி செய்வோம். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஆடி மாதத்தில் அம்மாவுக்கு மடி கட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம், ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அந்த மடி கட்டுறது எப்படின்னாக்க வந்து ஒரு மஞ்சள் டவல் எடுத்துகிட்டு வந்து அந்த மஞ்சள் டவலில் வந்து வெத்தலைப்பாக்கு, அரிசி, மஞ்சள், குங்குமம், வளையல், புஷ்பம், எலுமிச்சம்பழம், காசு கொஞ்சம், அந்த மாதிரி வந்து எல்லாமே வச்சு அம்மாவுக்கு வந்து மடி கட்டி முதல்ல வந்து குலதெய்வத்தை வேண்டிக்கணும், அதுக்கப்புறம் வந்து இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கணும், அதுக்கப்புறம் அவங்களுடைய கோரிக்கையை வைக்கணும். என்ன கோரிக்கை அப்படின்னாக்க, திருமணம் நடக்காதவங்க வந்து திருமணம் நடக்கிறதுக்காகவும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்து குழந்தை பாக்கியத்துக்காகவும் அவங்க வந்து அந்த கோரிக்கையை வைக்கணும். அந்த கோரிக்கையை வச்சு மடிக்கட்டந்த வந்து முடி போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு கற்பூர தீபார்த்தனை காட்டி அன்னைக்கு சாயந்தரம் லாஸ்ட்டு நாம் தான் வந்து அந்த அம்மாவை பார்த்துட்டு மடி கட்டிட்டு வருவோம். இரவு 9 மணி 8:30 மணி 9 மணிக்கு வந்து நம்ம மடி கட்டிட்டு வருவோம். அந்த மாதிரி மடி கட்டிட்டு வந்துட்டு பிறகு காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் 4:30லேருந்து 6 அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் அவங்க வந்து அந்த மடிப்பிச்சை எந்த கோரிக்கை வச்சு அவங்க வந்து மடி கட்டினாங்களோ அவங்க வந்து அந்த மடிப்பிச்சை அம்மா கிட்ட மடிப்பிச்சை வாங்கிட்டாங்களாவே அடுத்த வருஷம் இந்த நாளைக்கு இந்த ஆடி மாதத்துக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து 100% அவங்க என்ன கோரிக்கை வச்சு அவங்க வந்து மடி கட்டினாங்களோ அந்த கோரிக்கை வந்து கண்டிப்பாக இங்கே அங்காள பரமேஸ்வரி நம்ம அம்மா வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பா. அதை பல முறை நாங்கள் வந்து பல வருஷமாக அந்த மாதிரி மடி கட்டி அந்த மாதிரி கோரிக்கை நிறைவேறினவங்க வந்து நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. குழந்தை பாக்கியத்துக்காகவும், திருமணம் நடக்கிறதுக்காகவும், அது மாதிரி நோய் நொடி நீங்கிறதுக்காகவும் அந்த மாதிரி எல்லாமே கட்டி அங்காள பரமேஸ்வரி வந்து அந்த மாதிரி தீர்த்து கொடுத்துருக்கா. ஆடி மாதத்தில் அந்த மாதிரி மடி கட்டுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த கோரிக்கையெல்லாம் அடுத்த ஆடிக்குள்ள அவங்களுக்கு எல்லாம் நிறைவேறுன்றது உண்மை. கண்டிப்பாக இது அனுபவபூர்வமாக நாங்கள் எல்லாமே உணர்ந்தது. எல்லா மக்களும் இது மாதிரி உணர்ந்திருக்காங்க. இந்த மாதம் இந்த போன ஆடியில் வந்து நிறைய பேர் மடி கட்டி கோரிக்கை வச்சிருக்காங்க. அடுத்த ஆடிக்குள்ள அவங்களுக்கு எல்லாமே வந்து நிறைவேறும் அப்படின்றது சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி. ஆடி மாசம் மட்டும்தான் பண்ணணுமா? ஆடியில் வந்து கட்டும்போது வந்து அந்த ஆடி மாசம்னாவே அம்மாவுக்கு உகந்த மாதம். அந்த ஆடி மாசத்துல நாங்கள் ஒவ்வொரு முறையும் மேல்மலையனூரில் போயிட்டு பூஜை அது மாதிரி மடிக்கட்டி நாங்கள் செஞ்சோம். அதே மாதிரி வந்து நம்ம வந்து இங்கே செஞ்சிட்ருக்குறோம். அந்த ஆடி மாசத்துல கட்டுறது வந்து பல சிறப்பு, பல விசேஷம். அம்மா ஆடின்னு வந்து சந்தோஷத்தில் ஆடின்னு வந்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பா. வணக்கம்ப்பா, அங்காள பரமேஸ்வரி கோயிலேருந்து பேசுகிறேன். பீச் ரோடு அங்காள பரமேஸ்வரி கோயிலேருந்து பேசுகிறேன்ப்பா. இந்த கோயில் எப்படி உருவாச்சு? எப்படி உங்களுக்கு இந்த கோயிலுக்கு உருவாக்கணும்? எப்படி 800 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் இந்த இடத்துல இருந்திருக்குப்பா. யாருக்குமே தெரியல, அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் அருள்வாக்கில் உட்காரும் போது ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் பேசினார். 365 நாளில்
ஒரு கோயில் கட்டணும்னு சொல்லி ஒரு ஹோட்டல் வியாபாரி வந்து பேசினார். பேசும்போது 90 நாள் அதுக்குண்டான அமைப்பு கிடச்சிருச்சு. அமைப்பு கிடைக்கும் போது மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயில் மண் எடுத்து வந்து நாங்கள் கட்டணும். இங்கே 10 பேர் சேர்ந்து கட்டின கோயில் இது. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பாவடராயன் முக்கியமாக இருக்கிறாரு. குழந்தை பாக்கியத்துக்கு நர்த்தன கணபதி இருக்காரு, அபிராமி இருக்காங்க, மகாலட்சுமி இருக்காங்க, சரஸ்வதி இருக்குது, துர்காதேவி இருக்குது, காலபைரவர் இருக்காரு. அம்மாவுக்கு எதிர்க்க வந்து நந்தீஸ்வரன் தான் வச்சுருக்கோம். நந்தியை பிரதானமாக வச்சுருக்கோம். சிம்மத்தை வைக்கல, நந்தியை பிரதானமாக. அதுவும் என்னோட கனவுல அம்மா சொல்லி அதை நாங்கள் வச்சுருக்குறோம்ப்பா. கோயில் கட்ட ஆரம்பிச்சது 2009 கட்ட ஆரம்பிச்சு 2014 வந்து கும்பாபிஷேகம் பண்ணோம்ப்பா. அதில் மிக முக்கியமாக வந்து திருவொற்றூரில் யானை, குதிரை, பாம்பு வச்சு கும்பாபிஷேகம் பிரம்மாண்டமாக பண்ணி கொடுத்தாங்க அங்காள பரமேஸ்வரி. எல்லாம் சேர்ந்து தான் பண்ணோம், தனி ஒருத்தராக பண்ணல, எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணோம். பண்ணும்போது அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியத்துக்கு அம்மா பிரதானமாக நின்னாங்க, கல்யாணத்துக்கு பிரதானமாக நின்னாங்க, வேலை வாய்ப்புக்கு பிரதானமாக இருந்தாங்க. எல்லா கோயிலுமே அது இருக்குது. நம்ம கோயிலில் கொஞ்சம் ஸ்பெஷலாக அது ஒரு பூஜை பண்ணி சரி பண்ணி கொடுக்குறோம். பரிகாரம் கிடையாது, அருள்வாக்கு சொல்லி அந்த அருள்வாக்கில் என்ன பூஜை சொல்கிறோமோ அதன்படி நான் செஞ்சு கொடுக்குறோம். இரவு வந்து தங்கி ஊஞ்சல் உற்சவம் பண்ணுறோம். அதுலேயுமே அன்னதானம் பிரதானமாக மத்தியானமும் அன்னதானம் பிரதானமாக பண்ணுறோம், காலையிலையுமே அன்னதானம் பிரதானமாக பண்ணி நைட்டுமே பண்ணி கொடுக்குறோம். யாருக்கிட்டே எந்த எதிர்பார்ப்பு இல்லை. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நாங்கள் பண்ணித்தரோம். வர்றவங்க செய்யலாம், அதில் வந்து எனக்கு இதில் மாற்றம் இல்லை. வர்றவங்க என்ன வேணாலும் செஞ்சு அன்னதானத்தை பண்ணலாம். சர்ப சிலைங்களுக்கு வந்து வாரத்தில் வந்து வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் பால், இளநீர், பன்னீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணி அந்த சர்ப சிலைங்களுக்கு அபிஷேகம் பண்ணி 9 வாரம் செய்யும் போது 9 வாரத்துக்குள்ளே நல்ல செய்தி வந்து சில பேருக்கு லேட் ஆகலாம். அது வந்து ப்ராப்பராக இப்படி நடக்குதுன்னு போய் சொல்ல முடியாது. நடக்குது, உடனடியாக நடக்குது, சில பேருக்கு லேட் ஆகுது. ஆனால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் நிறைவாக நடக்குது. அந்த அம்மாவுக்கு வந்து மணி கட்டுறதுன்னு ஒரு சாங்கி எங்க இருக்குன்னு. ஆமாம், ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா இரவு வந்து அம்மா வந்து மாலை பூ எல்லாத்தையும் எடுத்துட்டு குளிர வச்சிட்ட பிறகு அம்மாவுக்கு வந்து இந்த மஞ்சள், குங்குமம், பச்சரிசி, தேங்காய், வளையல், புஷ்பம் இது எல்லாத்தையும் சேர்த்து கட்டி நைட்டு மடி கட்டிட்டு காலையில் எடுத்து 6 மணிக்குள்ளே அதை எடுத்து சூரிய உதயம் வந்து எடுத்து அவங்க கையில் கொடுக்குறோம். அது ஒரு நல்ல ஒரு கட்டம் தான். ஆடி மாதம் மட்டும்தான் இந்த பரிகாரம். ஆமாம், ஆடி மாதம் மட்டும் தான் பண்ணுறோம். அது செய்வதில் என்னெல்லாம் நடக்குது? குழந்தை பாக்கியம், கல்யாணம் இல்லாதவங்க கல்யாணம் நடக்குது, வேலை வாய்ப்பு நடக்குதுப்பா. மனதில் வேண்டியது நடக்குது, மக்கள் வேண்டியது நடக்குது. அவங்களோட சொல்கிற கட்டம் தான் எனக்கு தெரியுது. நானா போய் யார்ட்டும் உனக்கு குழந்தை பிறந்துச்சா அப்படிலாம் கேட்கறதில்ல. அவங்க சொல்கிற வார்த்தை இங்கே வந்தேன் எனக்கு நல்லது நடந்துச்சுன்னு அவங்க சொல்லும் போது அதை கேட்டுக்கிறேன். வெள்ளி செவ்வாய்க்கிழமை நான் அருள்வாக்கு சொல்கிறேன். அந்த அருள்வாக்கிலும் பரிகாரம் கிடையாது, எந்த ஒரு பரிகாரம் கிடையாது. ஆனால் சொல்கிற வாக்கு பழிக்கிற நிலை இருக்கும்போது அப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு இல்லைன்னா அந்த நேரத்தையும் வந்து நான் வந்து சூளம் எழுதுறேன், நாக்கில் சூளம் எழுதுறேன்ப்பா. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை 6 மணிலேருந்து 9 மணி இருக்கும். குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான், எல்லா நேரமும் உட்காருது இல்லைப்பா. ஆமாம், கண்டிப்பாக முன்பதிவு செய்யணும். இந்த மாசி மயான கொள்ளைன்றது 3 நாள் பூஜை. அது அந்த 3 நாள் பூஜையில ரொம்ப விசேஷம். அப்போ தான் எத்தனை குழந்தைங்க இந்த இடத்துல பிறந்திருக்கு, எத்தனை பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, எத்தனை பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சிருந்ததுன்னா அன்னைக்கு நிறைய நிரூபிக்கிற கட்டங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டத்திலையும் அனுபவிச்சவங்க வந்து என்னென்ன செய்யணும் கோயிலுக்குன்னு போது ஒரு படையல், சைவ படையல் போட்டோம். அந்த சைவ படையல் போடும்போது என்னென்ன நடந்ததுன்ற காரணத்துக்காக அவங்க வந்து கொட்டும் போது தான் தெரியும். இது மாதிரி மூக்கல்ல கொட்டுறாங்க, வேர்க்கடல கொட்டுறாங்க, பேனா வாங்கி தராங்க, பென்சில் வாங்கி தராங்க, பாலாடை, ஏராளமான பாலாடைங்க அந்த இதில் போடுவாங்க. அப்போ அவங்ககிட்ட சொல்லிட்டு போடுவாங்க, அம்மா போன வருஷம் வந்தால் இந்த வருஷம் வந்து கட்சி தங்க மூக்கத்தையே ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க அங்காள பரமேஸ்வரிக்கு, தங்க பாலாடையே வாங்கி கொடுத்தாங்க, தங்க பொட்டு வாங்கி கொடுத்தாங்க அம்மாவுக்கு. இந்த மாதிரி நடந்துச்சுன்னு 9 வருஷம் குழந்தை இல்லை, 10 வருஷம் திரும்ப எல்லாருக்குமே கொடுப்போம். யாராருக்கு குழந்தை இல்லையோ அவங்கலாம் கொடுக்கும்போது அடுத்த வருஷம் அதை வந்து அந்த குழந்தையோட எடுத்துகிட்டு வந்து அந்த பாலாடை அவங்க வந்து 100 பாலாடை 200 பாலாடைன்னு அவங்களும் அந்த படையலில் போடுறாங்க. மாதம் வந்து பௌர்ணமிக்கு குலதெய்வக்காரங்க வந்து அந்த பாவடராயன் குலதெய்வக்காரங்க வந்து அபிஷேகம் பண்ணி படையல் போட்டு பண்ணுறாங்க. முனீஸ்வரன் இருக்காரு, முனீஸ்வருக்கும் பண்ணுறாங்க. முருகருக்கு வந்து நவம்பர் மாதம் வர சஷ்டிக்கு வந்து அதே மாதிரி அபிஷேகம் அலங்காரம் பண்ணி முருகருக்கு பிரதான பூஜை கொடுக்குறோம். வள்ளி பாலசுப்ரமணியம், வள்ளி தேவசேனா பாலசுப்ரமணியம், தட்சிணாமூர்த்தி அவங்க வார வழிபாடு மக்கள் பண்ணிக்கிறாங்க. எங்களுது காலைல ஒவ்வொரு நாளும் எல்லா சாமிக்கும் அபிஷேகம் அலங்காரம். ஒரு நாளும் அபிஷேகம் மாறாது, ஒரு நாள் அலங்காரம் மாறும், ஒரு நாள் நெய்வேத்தியம் மாறாது. எல்லா சாமிக்கும் பொதுப்படியாக நாங்கள் பண்ணிடுறோம். இந்த கோயிலில் வந்து சினிமா நட்சத்திரங்கள் நீதிபதிகள்லாம் வரதா தகவல் சொல்றாங்க. ஆமாம்ப்பா, நிறைய பேர் வராங்க, கேள்விப்பட்டு தான் வராங்க. நாமளும் யாரையும் அழைக்கிறது இல்லை, கேள்விப்பட்டு தான் வராங்க.
நடிகர் செந்தில் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் இந்த கோயிலுக்கு வந்து நிறைய வழக்குகள்லாம் முடிச்சுன்னு பேட்டியே கொடுத்துருக்காரு. அது உலகம் முழுதும் அது பரவி இருக்க கொடுத்த பேட்டி. டைரக்டர்லாம் எல்லாமே வராங்க வந்து அவங்க பூஜையே நடத்திக்கிறாங்க. பௌர்ணமிக்கு ஒரு யாகம் நடத்துகிறேன். அந்த யாகமும் மக்களுக்காக தான் நடத்துகிறேன். அம்மாக்காகலாம் நான் யாகம் நடத்த முடியும். ஏன்னா அவங்க பிரம்மாண்டமான உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு யாகத்தை நடத்தி ஒரு பெரிய கட்டத்தில் கொடுக்கணும். மக்களுக்காக செய்கிறேன். எல்லாமே மக்களுக்காக தான். அம்மா உட்காந்துங்கிறது நல்ல விவேகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு குறையும் இல்லை அம்மா எல்லாருக்கும் அருள்பாலிக்கிறதுல. அதனால் அம்மாக்காக எதுவும் செய்யணும்லாம் சொல்ல முடியாது. அம்மா தான் நமக்கு செய்கிறாங்க. சரிங்களா? அங்காள பரமேஸ்வரி தான் நமக்கு செய்யறோம். நம்ம போய் அவங்களுக்கு சேர்ந்த கட்டம் கிடையாது. அவங்களோட அருளும் அனுகிரகம் நிறைய இருக்கிறதுனால தான் மக்கள் கூட்டம் இங்கே வராங்க. எப்பொழுதும் கூட்டம் இருக்கும்பா. அமாவாசை பொழுது இரவு தங்குறாங்க. எல்லா மக்களுக்கும் வந்து பூசணிக்காய் தேங்காய் வச்சு 12 மணிக்கு மேலே சுற்றி போட்டு தான் அனுப்புகிறேன். பொதுப்படியாக எல்லாருக்குமே 100 பேர் இருந்தாலும் 100 பேர் 200 பேர் தான் நான் தான் சுற்றி போடுறேன்ப்பா. அமாவாசை அன்னைக்கு ஒரு சிறப்பு பூஜை இருக்குப்பா. படையம் சிறப்பான ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு அம்மாவுக்கு வெள்ளி கவசம் போட்டு அலங்காரம் பண்ணி சாத்துப்படி பண்ணி உள்ள அம்மாவோட காலுக்கு கீழே ஒரு படையல் சுண்டல், மூக்கடலை, வெள்ளரி பிஞ்சு, வேர்க்கடலை, கொழக்கட்டை இதெல்லாம் போட்டு அம்மாவுக்கு ஒரு படையல் போடும்போது அந்த படையல் நம்ம அறியாமே அம்மா எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 4 பக்கமும் அது கற்பூரத்தை ஏற்றி மக்களுக்கு நோய் குறைய மட்டும்தான் அது பண்ணுறேன். அதாவது இதில் கல்யாணம், ஏன்னா எல்லாத்துக்கும் கல்யாணம் இது குழந்தை பாய்க்கெல்லாம் சொல்ல முடியாது. மக்களுக்கு நோய் குறையணுன்ற ஒரு காரணத்துக்காக அதை நினச்சி ஒரு பூஜை பண்ணி அது வாரி அள்ளி கையில் தான் கொடுப்பேன். இந்த தட்டில் வைக்கிறது தொன்னையில் போடலாம் கிடையாது. வாரி கையில் அள்ளி அள்ளி கொடுக்கும்போது அது பிரதானமாக நோய் குறையுன்ற நம்பிக்கை மட்டும்தான். அம்மனுக்கு சக்கரை பொங்கல் அதெல்லாம் இல்லை. கொலக்கட்டையும் அந்த வெள்ளரிக்காய் வைக்கிறீங்க, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அம்மாவுக்கு பிடிச்ச மாசி மயனுக்குள்ள அது கொல்லை. அது மாதம் மாதம் இது கருவறையில் போட்டு வைக்கிறோம். அது நோய் குறையிறதுக்காக அம்மா கிட்ட வேண்டின்னு ஆரம்பித்தேன். இப்போ இல்லை, அது கோயில் எப்போ அமர்ந்தோமோ அப்போதுலேருந்தே அது பண்ணது தான். அது அமாவாசை அம்மாவுக்கு வந்து கொலக்கட்டை வெள்ளரிக்காய் பிரசாதமா மூக்கடலை. இந்த பிரசாதம் இருக்கு, கூட அன்னதானம் இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோயில்ல மாதிரி இந்த மாதிரி பிரசாதம் கொடுக்குறாங்க? இல்ல எந்த கோயிலையும் அந்த மாதிரி கிடையாது. திருவொற்றூர் அங்காள பரமேஸ்வரி கோயில்ல மட்டும்தான் இந்த சிறப்பு படையல் இருக்கு. நோய்க்காக கொடுக்குற இது இதுல கல்யாணம், குழந்தை பாக்கியம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு நடந்துச்சுன்னா இதை சாப்பிட்டு கல்யாணம், குழந்தை பாக்கியம்னா அவங்க சொல்லும் போது பெருமையான விஷயம் தான் நமக்கு. பட் இது செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா நோய் குறைக்கிறது மட்டும்தான். மற்ற மக்களை கேட்டு பார்த்தா தெரியும், எதுவும் நோய் கூட தீராது, முழுமையா தீராது, குறைக்கலாம், அவ்வளவுதான். மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.